வருகின்ற 19ஆம் தேதி IPPL பிரிட்டானியா கம்பெனியில் முறைகேடுகளை கண்டித்து தேமுதிக சார்பில் மீண்டும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் புளிச்சப்பள்ளத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் பேசியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த புளிச்சப்பள்ளத்தில் இயங்கி வருகின்ற IPPL பிரிட்டானியா கம்பெனியில் பல்வேறு அரசியல் கட்சியினருடைய தொழிற்சங்கங்கள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் தேமுதிக தொழிற்சங்க செயலாளர் ஜெய்சங்கரை அந்த நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாமல் பணி நீக்கம் செய்துள்ளது. இதனை கண்டித்து தேமுதிக மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் பேசும்பொழுது, வருகின்ற 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அன்று இந்த கம்பெனியின் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து கம்பெனியின் எதிரே அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார். ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழந்தையுடன் கூடிய பெண்கள் உட்பட பலரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்வதாக கூறி வேனில் ஏற்றினர். பின்பு பேச்சுவார்த்தைக்கு பின்பு போலீசார் அனைவரையும் விடுவித்தனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசார்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு நிலவியதால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது.